வணக்கம். இல்லத்து கவிமர் சிவானி செல்வராஜா இல்லத்திலிருந்து யாதும் அம்மையார் சிவமங்கையர். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், சைவந்தான் தலை சிறந்தது என்ற தலைப்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன். சைவந்தான் சிறந்தது என்று ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், உங்களுக்கு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இயற்கை வழிபாட தமிழர்கள் அன்று தொட்டு ஆதி காலம் தொட்டு சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, மர வழிபாடு, பாம்புகளை வழிபடுற அப்படி வழிபட்டு வந்ததால் முதல் விஷயம், எல்லா கோயில்கள்லேயும், அதாவது சைவமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், அனைத்து பௌத்தமாக இருக்கட்டும், எல்லா மதத்தையும் கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடியவர்கள் சைவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு ஒரு போதகர், அதாவது ஒரு பாதிரியார் போயிட்டு சைவ கோயிலில் கும்பிட்டு இருக்கிறாரா என்றால் இல்லை. அதே இஸ்லாத்தை தழுவினவங்களும் கோயில்களுக்கு போய் ஒரு சிலர் எல்லாரும் கிறிஸ்தவர்களும் கும்பிட்றாங்க, ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன், கும்பிட்டிருக்காங்களா இல்லை. இந்து சமயம், அதாவது சைவ சமயம், இந்துன்றதை விடுங்க, சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கும் போய் கும்பிடுவாங்க, இஸ்லாத்துக்கு வெளியிலண்டே கும்பிடுவாங்க, அவங்க பெண்கள் அனுமதி இல்லை. பௌத்த சமயத்தில் புத்தரை வச்சு வீடுகளில் வச்சு வழிபடுறாக்களும் இருக்கிறாங்க. அப்போ சைவ சமயத்தை பொறுத்தளவு ஏன் உயர்வாக சொல்கிறேன்னு சொன்னால், அவங்களுக்கு எல்லா கடவுளும் கடவுள்தான், அன்பு தான் எல்லாத்தையும் போதிக்கிறாங்கன்ற ஒரு முன்னுதாரணம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற நம்மளோட பரபரப்பான உலகத்தில் இன்றைக்குத்தான் இப்போ தான் கும்பிடு என்று ஒரு வரையறை இல்லை. இப்போ கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்த்தான் ஆகணும். இஸ்லாத்தை பொறுத்தளவு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். பௌத்தத்தை பொறுத்தளவு போயாக்கள் கண்டிப்பாக போவாங்க. அப்போ சைவத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் கூட, எப்போ வேணுமென்னாலும் போகலாம், எப்போ வேண்டுமென்னாலும் தரிசிக்கலாம் என்று ஒரு சுதந்திரம் இருக்கு. இன்னொன்று விஷயம், அவர் கூடுதலாக தூசு துப்புரவா குளித்து நீராடி தோய்த்துளைந்த ஆடை தூய்மையாக போகணுமென்றது கட்டாயம் இருக்குது. அப்போ அந்தளவில் தூய்மைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சைவம் சாப்பிட்டு போகிறது உத்தமம் இருக்கு. சிலவங்க கேட்குறாங்க, சைவம் கோட்பாடு, சைவம் என்றது நம்மளை ஏற்படுத்தி கொண்டு வகுத்துக்குள்ளே கோழி, ஆடு, மாடுகளை சாப்பிட்டு போனால் ஒரு சவக்கால மாதிரி தானே. சவத்தை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சைவ கோயில்களில் போகலாமா? போக முடியாது. ஒரு சுடுகாடை தூக்கி வயிற்றுக்குள்ளே ஏற்றிட்டு ஒரு புனிதமான கடவுளை கும்பிட்றதுன்றது இல்லை. சில வேளை நீங்கள் கேட்கலாம், சிவன் சுடலை காக்கிறே தானே. சுடலை காக்கிறேன், சுடலை எப்படி காக்கிறேன்? புதைச்சி சாம்பல் ஆக்கிற இடங்களில் திருநீர் அணிஞ்சிட்டு திரிகிறார். அவருக்கு என்ன வேலை அங்கே? அவர் முக்தி அளிக்கிறார். பிழைகள் செஞ்சு, பாவங்கள் செஞ்சு அதில் மோதுற உயிர்களுக்கு முக்தி அளிக்கிறார். சரி, அதையும் இதையும் கொண்டு பின்ன வேணாம். சைவம் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால், அவங்க சாந்தமாக இருப்பாங்க, கொடூர குணம் இருக்காது, அந்த பழி உணர்வு இருக்காது. புலிகள், சிங்கங்களை பாருங்கள், உயிரை கொண்டு சாப்பிடுங்களோ, அது ஒரு மூர்க்க பசி இருந்தால் அதுக்கு ஒரு மூர்க்க குணம் இருக்கும். அந்த மூர்க்க குணம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சைவத்தை சாப்பிட சொல்கிறாங்க. ருத்ராட்சம் போடுறாக்கள் கேட்பாங்க, இந்த ருத்ராட்சத்தை போட்டுட்டு நாங்கள் சைவம் சாப்பிட்லாமா, அசைவம் சாப்பிடலாம், அது உங்களுடைய மனப்பான்பு. அது நீங்கள் சாப்பிடுட்டு போகும்போது நீங்களே விடுவீங்க. என்னையே எடுத்துக்கொள்ளுங்க, கோழி இறைச்சி என்று சொன்னால் அசைவம் பண்ணால் அந்தளவு சாப்பிட்டு வந்த என்னையே எப்படி போனேன்? உண்மையாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கோயிலில் நின்றதில்லை, வரிசையில் நின்று அழுது புலம்புனதில்லை, கோயிலாக போய் பாட்டு படித்து திரிஞ்சதில்லை. விருப்பமாட்டா போய் பார்ப்பேன், ஒரு 5 நிமிஷம் வந்துடுவேன். ஆனால் எப்படி பிடிச்சாருன்னு தெரியாது சிவனப்பா.
இந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னுக்கு பேச வச்சிருக்கிறேன்டா எனக்கும் தெரியாது. எதுவும் எல்லாமே அவருடைய செயல். அப்போ நான் உண்மையை சொல்கிறதில்ல, எனக்கு இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், இதை உண்மையை சொல்கிறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அப்போ இந்த சைவம்தான் உண்மையாகவே எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஒரு மதம் இருக்கும் என்றால் சைவ சமயம்தான் உயர்ந்த சமயம். மற்றதெல்லாம் உயர்வான்னு சொன்னால் அப்படி என்று நான் சொல்ல இல்லை. உயர்ந்த இதுன்றால் சைவ சமயம் மட்டும்தான். முதல் கடவுள் வந்து சிவபெருமான் முதல், அதாவது முதல் பூசை செய்யப்படுவது விநாயகர் என்று அவர்கிட்ட கும்பிட்ட வெற்றி. அது சிவனை தான் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தேரே ஒளிய பிள்ளையார் பெரியாள் இல்லை, சிவன் அப்பா தான் அவருக்கு வரத்தை கொடுத்தார் என்று அவரை கும்பிடுத்து போனால் எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேறும். அவர் எளிய வடிவத்திலையும் வழிபடலாம். ஒரு சாணம் அருகம்புல் காணும், இல்லை ஒரு மஞ்சள் அருகம்புல் காணும், தனி அருகம்புல்லும் காணும். அப்போ விநாயகர் வழிபாடு என்பது வெற்றியை குறிக்கணும், மக்களுக்கு தடை இல்லாமல் போய் சேரணும்னு சிவனப்பா தான் இன்னாருக்கு இன்ன பணி என்று ஒதுக்கினவர். கூட்டு குடும்பமாக இருக்கிறது, குடும்பம் இல்லற வாழ்க்கையில் மாமா சித்தப்பா மாமி என்ற இல்லற வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி சைவ சமயத்திலையும் கூட்டு தெய்வங்கள் இருக்கின்றது. அப்போ சைவ சமயம் மேலானது. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து யாதுமூர் அம்மையார் சிவமங்கையர். நன்றி.